அண்ணா வணக்கம்ண்ணா. இந்த மாநாட்டு மூலமாக நீங்க உணர்றது என்ன? வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் மூணாவது வந்திருக்கேன். இந்த மாநாட்டு வாயில நான் உணர்றேன்னா, நம்ம வந்து இத்தனை வருஷமா அரசியலில் நின்றுட்டு இருக்கோம். இது வரைக்குமே கூட்டணி வச்சே கிடையாது. தொடர்ந்து கூட்டணி வைக்காம இருந்தோம்னா நம்ம புதிய ஒரு அரசியல் அமைப்பை மாற்றலாம். நம்ம கூட்டணி எதுக்கு வைக்கணும்? நம்ம எது கூட்டணி வைக்கணும்னு கேட்கறேன் நான். நம்ம வைக்கிற அரசியலே வந்து கூட்டணி இல்லாம தனியா நின்று நம்மளோட கொள்கையை எடுத்து மக்களுக்கு சொல்லணும். நம்ம சொல்றதை நடத்தணும். அதான் விஷயமே அதில். சரி, கூட்டணி வைக்கிறவங்க எல்லாமே கொள்ளடிக்கிறவன் தான், திருடுறவன் தான், கொள்ளடிக்கிறவன் தான், சாராய ஆலையை வச்சிருக்கிறவன் தான். ஏகப்பட்ட கேஸ் எல்லா மேலே இருக்குது. எம்எல்ஏ நிக்கட்டும், எம்பியா நிக்கட்டும், எல்லா மேலேயும் கேஸ் இருக்குது. சரிங்களா? எதுக்காக கேஸ் வாங்குறாங்க? நல்லது பண்ணி வாங்குறாங்களா? இல்ல, ஊழல் பண்ணி தான் வாங்குறாங்க. ஆனா நாம் தமிழ் செய்கிற ஒவ்வொரு வேட்பாளர் மேலேயும் கேஸ் இருக்குது. எதுக்காக நிக்குது? உண்மை பக்கம் நிக்கலாம் நிக்குது, மக்களுக்கு போராடுறதுலாம் நிக்குது. சரிங்களா? இது மக்கள் உணர்ந்து நாம் தமிழ் சிவகம் ஓட்டு போகணும். அதான் நான் சொல்லிட்டு நாம் தமிழரோட அரசியல்ன்றது எந்த ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இல்லாமல், பொருளாதார வலிமை இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டத்தை ஒரு கொள்கை நெறிப்படி வகுத்து தலைவர் பிரபாகரன் அவரோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. இது வந்து நாம் தமிழ் கட்சியோட 15வது ஆண்டு காலடி எடுத்து வைக்கிறோம். அண்ணன் ஒற்றை ஆளாக வந்து நின்று இத்தனை பெரிய கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்குதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த மாநாட்டில் வந்து அண்ணன் வந்து நம்மளோட விவசாயி சின்னத்தை மீட்டெடுத்ததையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 2026 தேர்தல்ன்றது தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டும் இல்லை, இந்திய அரசியல் வரலாற்றில் மட்டும் இல்லை, உலக அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு விழுக்காடு வாக்கு எடுத்த ஒரு அரசியல் கட்சி இது வரைக்கும் மீண்டு வந்ததாக சரித்திரமே இல்லை. அது அண்ணனும் மேடையில் இன்னைக்கு பதிவு பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்த ஒரு கட்சி 36 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி விவசாய சின்னத்தை மீட்டு எடுத்திருக்கு. வர 2026 தேர்தல் ஒரு புதிய அரசியல் வரலாற்றை படைக்கிறதுக்காக இந்த களம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலிருந்தும் வந்திருக்கிறாங்க. நேற்று மாலை ஆரம்பித்த மழை இந்த இடமே ஒரு வழியாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு துளி கூட நாங்கள் தயங்காமல் எப்படி வந்து போராட்ட குணத்தை எங்கள் தலைவர் விதைச்சாரோ அதை நாங்கள் இந்த மண்ணில் நிறுவன மாதிரி இன்றைக்கி இந்த மேடையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த போராட்டத்துக்கு இந்த பேரெழுச்சி பொதுக்கூட்டத்துக்கு வந்த அனைத்து உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த வந்த உறவுகளுக்காகவும் ஒரு நன்றியை செலுத்துகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் இனத்தை ஒன்று குவித்த எதிரிகள், துரோகிகள், இவர்களை மறக்கக்கூடாது, மறக்க முடியாது என்பதை இந்த மாநாடு உணர்த்தி இருக்கிறது. அது அல்லாம நம் இளைஞர்களுக்கு உற்சாகமும் உத்வேகமும் கொடுக்கக்கூடிய சமகால புரட்சியாளன் அண்ணன் சீமானின் எழுச்சி உரை மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. இந்த மாநாட்டில் என்ன உணர்றீங்க? 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சி கட்டில அமருங்கிறத உணர்றேன். அதுதான் இந்த மாநாடு உணர்த்தது.